பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மனுஷங்க உங்களை காயப்படுத்துகிற மாதிரி உங்களை பேசுனதுனால இருதயம் நொறுக்கப்பட்டது போல இன்னைக்கு நீங்க கவலையோட நீங்க இருக்கிறீங்க, அப்படிதானே? சில இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததுனால, சில மனுஷங்களை நம்பி நீங்க ஏமாற்றப்பட்டதுனால இன்னைக்கு கவலையோட, இருதயம் உடைந்தது போல இன்னைக்கு நீங்க கவலையோட நீங்க இருக்கிறீங்க. எவ்வளோ நாட்கள் ஆகிருச்சு, எவ்வளோ மாதங்கள் ஆகிருச்சு, ஆனாலும் இந்த காரியத்திலிருந்து வெளிவர முடியாதபடி இன்னைக்கு நீங்க கவலையோட நீங்க இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 3வது வசனம். Psalm chapter 147 verse 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். He heals the broken hearted and binds up their wounds. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சில மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா இருக்கிற மனுஷங்களை பார்த்து தேடி போய் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசி அவங்கள காயப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதபடி வேணும்னே அவங்கள என்ன செய்வாங்கன்னா கடினப்படுத்தி அவங்களுடைய இருதயத்தை உடைத்து பேசுற மாதிரி அவங்க பேசுவாங்க. சில மனுஷங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளோட கூட இருக்கிறது போல கூட அவங்க டிராவல் பண்ணுவாங்க, ஆனா நம்மளை ஏமாற்றுகிற மனுஷங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த காரியங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, கவலையோட தான் நீங்க இருப்பீங்க. சில சமயம் வெறுப்பு உண்டாகும், சில சமயம் ஐயோ நான் ஏமாந்து போயிட்டேனே, இவங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்படி ஏமாந்து போயிட்டேனே, ஐயோ இவங்க என்னை காயப்படுத்தின மாதிரி இந்த மாதிரி பேசிட்டாங்களே, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குதேன்னு சொல்லி நீங்க கவலையோட சோர்ந்து போயிருப்பீங்க, அப்படிதானே? இன்றைக்கு இயேசு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை நீக்கி போடுகிற தேவன். இன்றைக்கு நீங்க உடைந்த இருதயத்தோட இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துகிறார். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். மனுஷங்க உங்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசி உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனா இயேசு உங்களோட கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தேற்றி, எந்த மனுஷங்க உங்களை காயப்படுத்தி பேசினாங்களோ அந்த மனுஷங்களை விட கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். இயேசு உங்களை உயர்த்துவார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை புரிஞ்சிக்காம உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க, ஆனா இயேசு உங்களை குணமாக்குகிற தேவன், உங்களுடைய இருதயத்தை குணமாக்குகிற தேவன், இயேசு உங்களை உயர்த்துகிற தேவன். இயேசு நிச்சயம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். இந்த நாள்ல நீங்க அந்த பிரச்சனையில இருந்து, இந்த மனுஷங்க இந்த மாதிரி பேசின அந்த வார்த்தையில இருந்து என்னால இன்னும் அதுல இருந்து மீண்டு வர முடியல, ஏதோ என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை நான் நம்பி ஏமாந்து நான் போயிட்டேன், அதுல இருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்லி நீங்க கவலையோட இருக்கிறீங்க, இயேசு இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். இயேசு உங்களுக்காக இருக்கிறார், இயேசு உங்களோட கூட இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். எந்த மனுஷங்க உங்களை கைவிட்டு போனாலும், நீங்க நம்பினவங்க இந்த உலகத்துல இல்லாம போனாலும், என்னோட கடைசி வரைக்கும் அவங்க என்னோட கூட டிராவல் பண்ணுவாங்க, எனக்காக எல்லாவற்றையும் அவங்க பார்த்து கொள்வாங்கன்னு சொல்லி நீங்க நினைத்து நீங்க வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை கைவிட்டு போனாலும் கூட இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை வழி நடத்துகிற தேவன். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக உங்களை விட்டு விட்டு அவர் போக மாட்டார். அவர் உங்களோட கூட இருக்கிற தேவன். அவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. எல்லா சூழ்நிலையில இருந்து இயேசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார், எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை தருகிறார். இந்த நாள்ல இயேசப்பா உங்களுக்கு எல்லா கடினமான காரியங்கள்ல இருந்து இயேசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, இயேசப்பா உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிற ஒரு தேவனாக அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க. மனுஷங்க உங்களோட கூட இல்லை, உங்களை தேவையில்லாம ஏதோ ஒன்று பேசி உங்களை காயப்படுத்திட்டாங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இயேசு இருக்கிறார். உங்களை நேசிக்கிற இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்களை வழி நடத்துகிற இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை நேர்த்தியாக உங்களை வழி நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா இருதயம் உடைக்கப்பட்டு ஆண்டவரே கவலையோட வேதனையோட அநேக நாட்கள் ஆண்டவரே ஏசப்பா தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவே, இந்த நாள் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஏசப்பா, எல்லா காரியங்களிலையும் ஆண்டவரே ஏசப்பா சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். நீங்க உடைக்கப்பட்ட சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை உயர்த்த போகிற சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். உங்க தேவைகளை சந்திப்பார். இல்லாததை குறித்து நீங்க யோசிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார் என்று நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக நீங்க இருப்பீங்க, சமாதானத்தோட இருப்பீங்க. இயேசு உங்களை உயர்த்துவார். God bless you. Have a blessed day.